பொதுவாகவே சாட்டை துரைமுருகன் அப்படின்ற பேரை கேட்டாலே சர்ச்சைகளுக்குரிய ஒரு நபர் தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஏகப்பட்ட கருத்துக்கள் பதிவு பண்றது, முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்களை பேசுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. இதற்காக தான் திமுக அவரை சிறைவாசம் கொண்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இவர் பல கருத்துக்கள் இந்த மாதிரி முன்னாள் தலைவர்கள் குறித்து இழிவாக பேசியது, இழிவான சொற்கள் பயன்படுத்தியது, தவறான முன்னுதாரணமா நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கிட்டே ரொம்ப காட்டமான திட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்ததுல இருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சாட்டை துரைமுருகன் உள்ள இருந்தே நிறைய வேலை செய்யறாரு, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நிறைய வேலைகளை செய்யறாரு, சீமானுக்கு துரோகம் பண்றாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. இவரை வச்சுதான் கட்சியில இருந்து நிறைய முன்னணி தலைவர்கள் வலம் வந்த எல்லாருமே வெளியில போனாங்க. குறிப்பாக ஜெகதீச பாண்டியன், வெற்றி குமரன், புகழேந்தி, இப்படி முன்னணி வலம் வந்த எல்லா தலைவர்களுமே வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு இவர் மறுப்பும் தெரிவிக்கல. ஆனா வெளியில போன எல்லா தலைவர்களுமே இந்த கட்சி இந்த அளவுக்கு பாதைக்கு போறதுக்கு முக்கிய காரணமே சாட்டை துரைமுருகன் தான். ஆனா அண்ணன் ஏன் இன்னமும் அவரை வச்சுட்டு அழுகிறாருன்னு தெரியல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க கட்சி பிரச்சனை, அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை. அது அவங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு. அவங்க கட்சிக்குள்ள சண்டை போட்டுக்கலாம், வெளியே போகலாம், உள்ள வரலாம், திட்டிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு தலைவர் குறித்து ஒரு கருத்து பதிவு பண்ணும்போது ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக கருத்து வைக்கலாம்.